தகுதியானவர்களிடத்திலே அது தங்கும். சிலருக்கு சமாதானம் சொல்லிடாது. அலமலம் நடந்து வித்தியாசமான சூழ்நிலைகள் உள்ளாகி டாடி எங்களை கொண்டு போகிறார். கவனமா இருக்கணும். நாங்கள் முறுமுறுக்காமல் எங்கே ஜேம்ஸ் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஜேம்ஸ் யாக்கோபு ஒன்று 2 என் சகோதரர்களை வழியாக அழைக்கப்பட்டவர்கள் எக்லேசியா, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது பலவிதமான சூழ்நிலைகள் ஒருக்கா யூடியூப் இல்ல கரண்ட் இருக்கு, மற்ற நேரம் கரண்ட் இல்ல, கரண்ட் இல்ல யூடியூப் இருக்கு. இப்படி வித்தியாசமான நேரங்கள்ல பாவகாஷ்ட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் விசுவாசத்தின் சோதிப்பு உங்கள் விடாமுயற்சியை உங்களுக்கு உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக நீங்கள் பொறுமை அல்ல விடாமுயற்சி மிதப்படக்கூடாது, தொடர்ந்து நிற்க வேண்டும். அப்படியா? ஆல்ரைட், இன்னைக்கு இன்னும் ஒருக்கா 2 தரக்கா உங்களோடு உலகத்தையும் உலகத்தில் உள்ள மனுஷர்களையும் குறைத்து கற்பித்ததுக்கு பிறகு வேறு டாபிக்கு போலாம் என்று நினைக்கிறேன். அறிவுந்த தேவன் அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அவரும் மகனும் இப்போதைக்கு எனக்கு தெரியாது. இன்றைக்கு நாங்கள் இந்த உலகம்ங்கிறது குறித்து பார்த்தோம். அது விளங்காமல் அநேக எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் விளங்காது. பிளீஸ், இது உன் வாழ்க்கை. அங்கே இங்கேயும் மனது விட்டு கொண்டு, குறிப்பாக வாலிபர்கள் அப்படின்னு சொல்ல இயலாது. திருமணமானவர்களுக்கு வேறு தொல்லைகள், குடும்ப தொல்லைகள், மனம் அங்காலை இங்காலை போக பார்க்கும், பேய் குழப்பும். ஏற்கனவே டேடியின் இடத்தில் கேட்டிருக்கணும். டேடி, நான் வார்த்தை கேட்கும் பொழுது எனக்கு உதவி செய்யும், அதை பெற்றுக்கொள்ள கீழ்படிய. உலகம் 13 தடவை யோவானன் புத்தகத்திலே கெத்செமனேயிலே யேசுவா அவர் மகன் வேதனை அடைந்து அவர் ஜெபம் பண்ணும் பொழுது 13 தடவை அதை கூறியிருக்கிறார். இது கவனிக்க வேண்டிய விஷயம், மிக மிக முக்கியம்.
எடுத்து வச்சு படி, காலம் கட்டி போச்சு. ஏன் ஆதாமிட்ட கேட்ட கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? கீழ்ப்படிந்து ஆளுகை செய்திருக்க வேண்டிய நேரம் ஏவாள் பாம்புக்கு செவி கொடுத்து ஏதே தோட்டத்தில் பேசிய பாம்பு பாம்புக்கு குரல் உண்டு. அந்த ரூபத்திலே வந்து எவளை வஞ்சித்து ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ரெண்டு பேரும் தேவன் விட்ட இன்னசென்ஸ், அதாவது ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை பிள்ளைகளை போல, இன்னும் பாவம் உள்ளே வரவில்லை, அப்படியாய் இருந்த அவர்கள் வித்தியாசமான சூழ்நிலைக்கு வந்து ஒளிந்து கொண்டார்கள். பாம்பின் குரலுக்கு கீழ்ப்படிந்த உடனே அதி உயர்ந்த தேவனுடைய குரல் கேட்க பயம். அப்படி இருக்கு ரெண்டு குரல். அதுக்கு ஒரு போவோம். என்னடா அறிந்தவர்களுக்காக அல்ல, எல்லாருக்கும் வளர்ச்சி ஆமைக்குரிய ஒன்றல்ல. ஆரம்ப புத்தகம் 3:8 பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற அது உயர்ந்த தேவனாகிய யெகோவா அவர் குரலை அவர்கள் கேட்டார்கள். ரெண்டு பேரும் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய யெகோவாவின் பிரசன்னத்துக்கு விலகி தோட்டத்தின் மரங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ரெண்டு பேருக்கும் கேட்க பயம் வந்துட்டு முதல் கேட்டது என்ன? பாம்பின் குரல். எவாளும் கேட்டாள், ஆதாமும் கேட்டான். எவாள் கீழ்ப்படினால் பாம்புக்கு, எவாள் மூலம் ஆதாமும் கீழ்ப்படித்தான். பாம்பு தொடர்ந்து பேசுகிறது உலகெங்கும். இலங்கையிலும் பாம்பின் குரல் கேட்கிறவர்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அப்பொழுது தேவனாகிய யெகோவா ஆதாமை கூப்பிட்டார். பேர் சொல்ல இல்லை. மனுஷனே, ஆதாமண்டா மனுஷன், நீ அங்கே இருக்கிறாய் என்று சொல்லவில்லை. How close he was. You are not asking the question to Eve.
எவளை நோக்கி சொல்லவில்லை. Where are you? நாங்கள் எங்கள் கற்பனையிலே யோசிப்போம். அவர் வந்து கோபத்தோடு Where are you? No. வந்தது டடியும் மானும். ஆதியிலே அவர் அவரோடு இருந்தார். சகலதும் சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவர் மூலம் உண்டாயிற்று. அவர் மூலமாக அல்லாமல் சிருஷ்டிக்கப்பட்ட எதுவுமே சிருஷ்டிக்கப்படவில்லை. Brothers and sisters, இந்த வார்த்தைகள் உள்ள போய் சுகர் வந்து டீல கலக்கப்படுற மாதிரி you have to mix it up. தேவன் குரல் திறந்த உடனே பேசும். அவர் வார்த்தை பாட்டு படிச்ச ஞாபகமா? அவர் வார்த்தையிலே அவர் குரல் கேட்கும். இஸ்ராயேலின் தேவன் மகா வல்லவர். Always remember, முதல் உடன்படிக்கையிலும் தீர்க்கதரிசிகள் அதுக்கு பிறகு புதிதாக்கப்பட்ட முதல் உடன்படிக்கை அதிலேயோ திறந்த உடனே ஒரு வசனத்தை வாக்கியத்தை பார்க்கும் பொழுது you're right there speaking to you. அதை குறித்து நான் உங்களோடு பேச இருக்கு அவர் நேரமும் அனுமதியை பெற்று ஆதாமும் அவளும் இந்த பூமியின் சூழ்நிலையை மாற்றினார்கள். எப்படி? யாருக்கு கீழ்ப்படுகிறோமோ அவர்களுக்கு நாங்கள் அடிமையாகிறோம். ரோமர் 6:16 நினைக்கிறேன். I don't know. மரணத்துக்கு எதுவான பாவத்துக்கு நீதிக்கு எதுவான கீழ்ப்படிதலுக்கான எதற்கு கீழ்ப்படிப்படி உங்களை அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படிய அடிமையாளீர்கள் என்று அறியீர்களா? சீனன் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்தால் எங்கள் அரசாங்கம் சீனர்களுக்கு எங்கள் அரசாங்கம் அடிமை, அவர்கள் மூலம் நாங்கள் அடிமை. கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை. யார் சொன்னது? ஞானத்தை பெற்ற சாலமன். கீழ்ப்படியாமையினாலே பிசாசுக்கு பூமியை ஆடும் அந்த பந்து அவன் கையிலே விழுந்தது. அந்த அதிகாரம் இப்பொழுது இந்த
சூழ்நிலை, பூமி, உலக ஜனங்கள், ஆதாமுக்கு பின் வந்தவர்கள் எல்லாருக்கும் அதிபதி இளவரசன் பிசாசு. யோவானன் 12:31 14:30 16:11 ஆதாம் ஏவாளுக்கு பிறகு வந்த ஜனங்கள் பெரிய மனித குலம் வடிவாக்கள். விருப்பமோ விருப்பம் இல்லையோ பிழையான ஒரு சூழ்நிலைக்குள்ளே பிறந்தார்கள், பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரும். ஓகே, 8 கோடி ஜனம் என்றாலும் அதுக்குள்ளே ஒரு 10,000 8 கோடியில் தெரியுமா? இப்பொழுது ஆளுகை செய்வது பேய், லூசிபர். கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு தெரியாது. அப்படியானால் என்னென்று நாங்கள் ஜெயங்கொண்ட ஜீவியத்தை ஜீவிக்கலாம்? ஆனால் காரியம் எப்படி இருந்தாலும் நிஜமாக நடந்து இயேசுவை 3 தடவை சொன்னார். யோவானன் 12:31, பிறகு 14ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை, 16ஆம் அதிகாரம் இந்த உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிபதியாய் இருந்திருக்க வேண்டும் ஆடம். அவனுக்கு ஆளுகையின் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நாங்கள் மனுஷனை சிருஷ்டிப்போம், அவர்கள் ஆண்டு கொள்ளட்டும். ஸ்கிரிப்சர் 1:31-25-26. Let us create us, Father and the Son. நாங்கள் let us create man in our likeness, let them rule. அவர்கள் ஆளுகை செய்யட்டும் பூமியை. So பாவத்துக்கு பிறகு நிலைமை மாறி, சூழ்நிலை மாறி, பூமியின் சூழ்நிலை, பாவத்துக்கூடாக மரணம், முதல் மரணம், காயின் தன் சகோதரனை கொலை செய்தான், குடும்பத்துக்குள்ளேயே வந்தது. ஓகே, பிள்ளைகளுக்கு வடிவா பாருங்க. ஆயிரம் சின்னாக்களுக்கு தெரியாது. தாப்பன் சாய் எடுத்து போன அதுகள் போய் நின்று அந்த சாப்பாட்டிய தொட்டு எலும்புங்கப்பா தெரியாது. Who told them? Nobody. மனித குலம் பெருக ஆரம்பித்தது. தேவ பிரசன்னமற்றவர்களாக, அதி உயர்ந்த தேவன் இல்லாதவர்களாக,
அற்றவர்களாக காயின் கொலை செய்த தேவன் அனுமதித்தார். யார் கதவை திறந்தது? ஏவாளும் ஆதாமும். பாவம் உள்ளே வர, பாவத்துக்குள்ளாக மரணம் வர. That's it. காயினுக்கு வார்னிங் கிடைத்தது, நீ மேற்கொள்ளலாம், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. Now ஆதாம் மூலம் பெரிய உலகம் அனைத்திலும் ஜனக்கூட்டம் தான் உலகத்தார். உலகம் என்று சொல்லப்படுவது எத்தனையோ தடவை சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். உலகம் பிசாசின் வல்லமைக்குள்ளாக தங்களுக்கு தெரியாமலேயே ஆகப்பட்டு தங்கள் யோசனைகளில் வீணராகி எதற்காக உலகத்திலே பிறந்தோம், நான் எங்கே போகிறேன் என்று தெரியாமல், தேவன் யார் என்று தெரியாமல், உண்மையான ஒரே தேவன் தங்களுக்கென்று தங்கள் வழிகளை ஏற்படுத்தி அவைகளுக்கு பெயர்தான் மதம். மனுஷன் விழுந்து போன மனுஷன் ஆதாமின் மூலம் உலகத்தாரின் வழி மதம், தேவனுடைய வழி அவர் மகன். மதம் அல்ல, மகன். அவர் சொன்னால் நானே வழி. நான் கிறிஸ்தவனாக வேண்டுமா? அப்படி என்றால் நோ. கிறிஸ்தவனாகும்படி யாரிடத்திலையும் தேவன் சொல்லவில்லை. நீ ஆகி பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்ட தரமான பேயாயிருப்பாய் பிசாசு. யாரும் கிறிஸ்தவனாக முடியாது. ஆனால் பேய் ஆக்கிக் கொண்டிருக்கிறது என்ற பெயரை, அதை குறித்து நான் பேச போகிறேன். தேவனை அறியாத ஒரே தேவன், மெய்யான தேவன். I'm taking time to explain. நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி நீயாக கேட்கக்கூடும். நான் எங்கே இருக்கிறேன், சரி இவ்வளவு நாளும் தான் அதை இதை குழப்பி அடிச்சாய், சாக்கு போக்கு சொன்னா எனக்கு பிள்ளைங்க இப்படி இன்றைக்கு இந்த செய்தி முடிகிற நேரத்தில் உனக்கு தெரிய வேணும், யாரையும் மாற்றாதே. முழுசாலை கிடந்து நீ பொம்பளையா அல்ல ஆம்பளையாண்டு உனக்கு தெரியாதா? அதே மாதிரி தான் நீ உலகத்தானா அது உலகத்துக்கு உரியவன் அல்லவா என்று அறிந்து கொள்ளலாம். Very simple. திடமனதோடு நீ அறியலாம். Now, உலக ஜனங்கள் எல்லாமே மத வழிபாடுகள், கிறிஸ்தவ மதம் உட்பட இனி தங்களை கத்தோலிக்கம், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிகன், சிபிஎம்,
சொல்லிக் கொண்டே போகலாம். 40,000 பிரிவு சபைகள். அவைகள் ஒன்றும் இங்கே இல்லை. 2 பிரிவு இருக்கிறது. உலகத்தார், உலகத்துக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள். நீ உலகத்தானா அல்லது உலகத்துக்குரியவன் அல்லவா? That's all. கிறிஸ்தவன் என்றதையும் விடு, ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்றதை தூக்கி அறி. கத்தோலிக்கம் எதிரே நான் கத்தோலிக்கம் வைராக்கியமாகிறது. எல்லாத்தையும் விடு. ஆங்கிலிகன், சிபிஎம் விட வேணும். அதெல்லாம் மூடி மறைச்சு வச்சிருக்குது. இயேசுவா என்ன சொல்றாரு பார்க்க வேணும். முந்தைய நாட்களில் தேவ மனுஷர்கள், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ் பங்கு பங்காக பேசினார். அந்தந்த நாட்களுக்கு தேவையானது. தேவன் வார்த்தை கொடுக்க மகன் இயேசுவா, the spirit of Messiah, prophets, தீர்க்கதரிசிகளோடு பேசுறது இயேசுவா தான். எங்களுக்கு தெரிந்த இயேசுவா இப்ப ஒன்று பேதரு 1:11 போட்டு ஓகே 10:11 உங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவி என்றிருக்க அவர் ஆவியாக இருந்தார். இப்பொழுது உயிர்ப்பிக்கும் ஆவி இந்த கடைசி நாட்களில் அவர் மகனில் பேசியிருந்தார். நீ வாயை திறந்து கேட்கப்படாதே, எப்ப என்னோட பேசுவீர், பேச மாட்டீரா, என்னோட பேசும், நான் உம்முடைய குரல் கேட்க வேணும், இனி அப்படி என்று சொல்லி நீ வாஞ்சிக்கிறாயா? அத வெள்ளக்காரர்கள் அமெரிக்கா and Canada and Europe, how to hear the voice of God. 7 steps, 9 steps. தேவனுடைய குரலை எப்படி கேட்கிற? சகட்ட மெஷின் போட போறியா? இவர்களும் செய்தியாக அறிவிச்சு வீடியோ மூலம் அது புத்தகங்கள் மூலம் hearing the voice of God, hearing the voice of the Holy Spirit. ஏராளம். நான் உனக்கு சொல்லித்தாரேன், தேவனுடைய குரலை கேட்க போறியா? இப்ப என்ன பேசுறான்? ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்க
எச்சரிக்கையாயிருங்கள். அவரை பேசுற பின்ன அது பேசிக்கொண்டே இருக்கும். எருசலேமில் இயேசுவா வரும் வரை அல்ல, தொடர்ந்து நித்தியத்துக்கு அவர் வாயால புறப்பட்டது குரல் இயேசுவாவினுடையது. சொற்கள் டாடி எங்கோ தெரிய போறாய், எத்தனை கேசட் கேட்க போறாய். How can I hear the voice of God? அப்படி நான் அவர் குரலை கேட்பது. பாம்புட குரலை கேட்டுக்கொண்டே இருந்தேன்னு சொன்னால் அந்த பாம்பு அவர குரல் இங்கே எழுதப்பட்ட வார்த்தை கூட கேட்கப்படாது. No, 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 no. எழுதெல்லாம் அங்கும் ஒரு வரி 2 வரியாக காணப்படும். தலையடிக்க பார்க்கும் அவர் குரல் இதில். I will go deeper in teaching you this. அதான் இது சொன்னான். திறந்த உடனே நான் திறந்த ஒரு வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பார்கள். தேவன் பேசினார் அல்ல, இப்பொழுது பேசுகிறார் உனக்கு. அந்த ஒருவனுக்குள் உண்ட பாசராயிருக்கலாம், தாப்பன் தாய், உன் சகோதரன் சகோதரி, இனத்தவர்கள், எவரும் அந்த வஞ்சிப்பான வழிகளை உன்னை வழி நடத்தலாம். அவர்கள் அந்நிய பாஷை பேசலாம். அவர்கள் எங்கும் அங்குமாக பொறுக்கி பைபிள்ல இருந்து வார்த்தைகளை சொல்லலாம். That's why the deception comes. நான் சொல்றது எல்லாத்தையும் நம்ப வேண்டாம். Check it out. அது உன்னுடைய பொறுப்பு, அது என் பொறுப்பு அல்ல. So நீ அங்கே இருக்கிறாய். இந்த உலகத்தாரின் சொல்லினை ஒரு காப்பாப்பமே பேசியர் 4:17. ஆகையால் யெகோவாவுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதி ஆதாமின் மூலம் வந்த சந்ததி, they may Christian, Methodist, Anglican, Catholic, let it be anybody. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான யோசனைகளிலே நடக்கிறதென்றால் வாழ்கிறது போல நீங்கள் இனி வாழ வேண்டாம். அப்படி வாழ்ந்தோம். அதுவே இந்த தேவனின் இரக்கத்தின் மூலம் உலகத்திலே இருந்து வெளியே அழைக்கப்படுவரை அப்படியா ஜீவித்தோம்.
விடை. இனி அவர்கள் so the whole world, உலகம் ஜனாதிபதி தொடக்கம் கடைசி ஆள் வரை ஒரு தேசத்தில் வீணான சிந்தனை. நீங்கள் அப்படி வாழ வேண்டாம். பக்கத்து வீழ்வக்காரன் சொல்ற ஆலோசனையிலே நடக்கிறதை எடுத்துக்கொண்டு பின்பற்றது விடை. அவர்கள் 18வது வார்த்தை எபேசியர் 4:18 புத்தியிலே, புத்தி என்றால் மனம், அந்தகாரப்பட்டு இருளடைந்து பலருக்கு இந்த அந்தகாரம் தெரியாது. சொல் இருள் அடைந்து இப்ப இருட்டண்டா என்னன்னு தெரிய வேணுமே. இருந்தா போல பகலில் அதுவும் இரவில டக்கண்டோ பண்ண நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய் லைட் ஆஃப். இப்படி என்னத்தை அள்ளி வாயோ வைக்கப்படுறாய். முள்ளு வந்துட்டா அதோட உடனடியாக எங்களுக்கு தேவை வெளிச்சம் இல்லையா? மனதிலே இருளடைந்து தங்கள் இருதயம்தான் மனம், யோசனைகள் உற்பத்தியாகும் இடம் மனம். இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகள் வருகிறது. மத்தியாக 19:15-19 பொல்லாத யோசனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள் யோசனையில் இருந்ததான் வருது. யார் இதை சொன்னது? யேசுவா தி மெசியா. யேசுவாவை காட்டி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையை பிசாசு போட்டான் யூதாசுக்கு. அவர்கள் மனதிலே அந்தகாரப்பட்டு இருளடைந்து தங்கள் இருதய கடினத்தில். ஏன் இருதயம் கடினப்பட்டது? பாவம். தங்களில் இருக்கும் அறியாமையினாலே உலகத்தாருக்கு அறிவில்லை. சரியா என்ன செய்ய வேணும்? கொரோனா நிப்பாட்ட என்ன செய்ய வேணும்? பாடசாலை பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஏன் கொரோனாவால் கொள்ற ஆக்களை விட தற்கொலைகளால் சாகுற ஆக்கள் அநேகம் பேரு. ஏன் தற்கொலையை நிப்பாட்ட என்ன செய்யலாம்? அன்றைக்கு எத்தனை மாடி என்று தெரியாது. சுவிட்சர்லாந்துல படித்த ஒரு குடும்பம் how many 5 மேல்மாடியில் இருந்து குதித்தார்கள். படிச்சார்கள். சில பிள்ளைகள் டாக்டர்ஸ் ட்ரைனிங்ல இருந்தவங்க. They committed suicide. பேய் மனக்குழப்பம் அல்ல, பேயினால் மனம் குழம்பி தங்கள் வாழ்க்கையை கையில் எடுத்துக்கொண்டார்கள். தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராக இருந்து ஆதாம் கீழ்ப்படியாமலே தேவனுடைய வாழ்க்கையை இழந்து
பிசாசின் போலியான வாழ்க்கையாகிய மரணத்தை எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு மனுஷனும் அது உயர்ந்த தேவன் அவருடைய மகனின் வாழ்க்கை இல்லாமல் நடைபணம். அதான் இயேசுவா சொன்னவர். ஒருவன் கேட்டான், நான் போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரட்டும் என்று இந்த மனுஷன் கேட்க, செத்தவர்களை அடக்கம் பண்ணட்டும். செத்தவர்கள் உயிரோடு இருக்கும் வாழ்க்கை இல்லாதவர்கள், தேவனுடைய வாழ்க்கை அது இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறது. இந்த மனுஷரையும் பிரகாசிக்க செய்யும் வாழ்க்கை. 1:4 யோகானன். எப்பயோ கேட்டதை மறுபடியுமாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். உலகம் என்கிற ஒரு கூட்டம், ஜனக்கூட்டம் ஆதாமிலே இருந்து தேவனுடைய வாழ்க்கை இல்லாதவர்கள், இயேசுவின் வாழ்க்கை, இருதயம் இருளடைந்து யோசனைகள் வீணாகி படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும். ஓகே, நாசா சந்திரனுக்கு அல்லது எங்கேயும் ஆக்கள் அனுப்புற விண்வெளி படித்த விஞ்ஞானிகளாயும் இருக்கட்டும், no life of Yeshua, you're dead. நான் சொல்லவில்லை அதை உயர்ந்தவன். இயேசுவின் வாழ்க்கை இல்லையோ நீ செத்திருக்கிறாய். உனக்கு தேவை ஒரு சர்ச் அல்ல, உனக்கு தேவை ஒரு ஞானஸ்நானம் அல்ல, உனக்கு தேவை அவருடைய வாழ்க்கை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சமே அந்த வெளிச்சம், வாழ்க்கையே வெளிச்சம், இயேசுவின் வாழ்க்கையே வெளிச்சம். இது தெரியாம இத வச்சிருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. அந்த சாச்சி இந்த சாச்சு சொல்லாத வாயால பெருமை பாராட்டி வாழ்க்கை இருக்கா இல்லையா? தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு அந்நியராக இருந்து, தேவனுடைய வாழ்க்கை தான் இவன் ஜீவன் என்று வைச்சிருக்கிறான். இயேசுவின் வாழ்க்கை, மனிதன் இழந்தது வாழ்க்கை, ஆதாம் அவள் இழந்தது வாழ்க்கை.
சாப்பிட்டு இருக்க வேண்டும். இவங்க சாப்பிட்டது மரண மரத்தில் இருந்து தவிர்க்கப்பட்ட மரம். பாம்பின் குரல் கேட்டு ஓகே. தேவனுடைய வாழ்க்கை அந்நியராய் இருந்து, அதாவது இல்லாமல் உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இந்த விதமாய் மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. இப்ப 2:12 இது புறஜாதியார். நாங்க முந்தி எப்படி இருந்தோம்? 2:12 எபேசியர். அந்த காலத்தில் மெஷியாவை சேராதவர்களும், ஐயா நான் கத்தோலிக்கன், மெஷியாவை சேரவில்லை. வெளியிலே நான் ஒரு கிறிஸ்தவன். யாராவது கேட்டாய் ஒரு கிறிஸ்டியன், நாம கேத்தலிக். அவ்வளவு பெருமை. அப்படித்தான் மெத்தடிஸ்ட் ஒரு மெத்தடின் படிதான் நான் எல்லாம் செய்வேன். ஒரு மெத்தடின் படி உடைக்க வேண்டிய பாவங்களை செய்து உடைப்பேன், கட்டளைகளை. அக்காலத்திலே மெஷியாவை செய்தவர்களும் இஸ்ராயலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி உடன்படிக்கைகளுக்கு அந்நியரின் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகத்திலே தேவனற்றவர்களாக எந்த மதமாயும் இருக்கட்டும், எந்த சபையாயும் இருக்கட்டும், இயேசுவின் வாழ்க்கை உள்ளே கிடைக்காதவன், வெளிச்சமில்லை, ஆகையால் தேவன் இல்லை, மெஷியா இல்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். Now let us go. So உலகத்தார் என்று சொல்லும் பொழுது இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், தேவனும் மகனையும் அறியாதவர்கள், ஒரு மத வழிபாடில் இருக்கிறவர்கள், அது கிறிஸ்தவமாயும் இருக்கலாம், நீ எந்த சபையுமாயும் இருக்கலாம். இயேசுவின் வாழ்க்கை உனக்குள்ளே இருந்து வெளியே அழைக்கப்பட்டு அவரை நாள்தோறும் அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்பற்றப்பட்டால் நீ உலகத்தான். இப்ப யோவான் 17 6 உலகத்தில் தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்த மனுஷர்களுக்கு உம்முடைய பெயரை வெளிப்படுத்தினேன். டடி தெரிந்தெடுத்து அவருக்கு கொடுத்த மனுஷருக்குத்தான் அதிவுயர்ந்த தேவனின் பெயர், அதாவது அவர் யார் என்பதை வெளிப்படுத்துவார், மற்றவர்களுக்கு அல்ல. Now இந்த 3ஆம் ஆளுங்கிற பரிசுத்தாவி என்று சொல்ல போதனையிலே ட்ரினிட்டி பிடிப்பட்டவர்கள் நாங்கள் ஒரு காலத்தில் பிடிப்பட்டது. அவர் பிடிச்சு இழுக்காமல், அவர் அந்த வெளிச்சத்தை போடாமல் நாங்கள் அதில் இருந்து விடுபட முடியாது. எவருமே no way. Now யோவான் 17:14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன்,
யார் அவர்கள்? டடியினால் தெரிந்தெடுத்து உலகத்தில் இருந்து வெளியாலே கொண்டு வரப்பட்டவர்கள், இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அடுத்தது சொல்ற பாருங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல வந்தது சொல். உலகத்தான் அல்லாதவன் ரெண்டுதான். எல்லா மத வழிபாடுகளும் மதங்கள், கிறிஸ்தவம் உட்பட யூத மதம் உட்பட மண்ணுக்கு கீழே போக வேண்டும். ரெண்டு பிரிவுள்ள ஜனங்கள் இந்த உலகத்தில். Two kinds. One, those who are in the world, worldly, and others called out ecclesia. ஆதாமின் வம்சத்தில் வந்து இயேசுவின் வாழ்க்கை இல்லாமல் உலகத்திலே வாழும் ஜனங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் ஒரு பிரிவு. இவர்களுக்கு பேர் உலகத்தார். அது உயர்ந்த தேவன், இயேசுவின் தகப்பன், தாம் தெரிந்தவர்களை வெளியே இழுத்து எக்லேசியா இருளிலே இருந்து பிசாசின் ராஜ்யத்தில் அவரது ஆச்சரியமான ஒளிக்கு இயேசுவ சொன்னார், நானே ஒளி, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஏன் ஒளி தேவை உலகத்துக்கு? முழு இருள், பிசாசு அதிபதி, இதுக்கு மேல வழங்கப்படுத்த வேண்டுமா? வாய் திறந்து சொல்லாது, நான் கத்தோலிக்கா, நான் மெதடி, நான் ஜிபிஎம், நான் ஏஓஜி, நான் ஆவிக்குரிய, நான் லைட் ஹவுஸ், அது இதுன்னு சொல்லாது. No point. Are you in the world? Are you having called out of the world? நீ உலகத்தானா அல்லது வெளியாலே அழைக்கப்பட்ட எக்லேசியா அதி உயர்ந்த தேவனாலே இயேசுவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டவனா? ரெண்டு இடம். காலம் முடிந்து கொண்டு போகுது. எங்களுடைய நாடும் படும் மோசமான நிலையிலே. இதுக்கு மேல எங்க போறது? எத்தனையோ சாமான்கள் இல்லை, சாப்பிடுற சாமான்கள் இல்லை, சாப்பிடுற சாமான்கள் விலை கூடி போச்சு. எல்லாம் அப்படி போகுதுன்னு பார்த்தா கொரோனா இன்னும் முடியவில்லை. நோ, இந்த பிரச்சனைகள் வந்து அளபலா அந்த செய்திகள் எல்லாம் மூடி இருக்குது. நடக்குது சுனாமி அல மாதிரி வழியால. எங்க எங்களுக்கு செய்திகள் ஒன்றும் தெரியாது. இலங்கையில் இப்பொழுது நடக்கிற பிரச்சனைகள்ல தான்
அரசாங்கத்தின் எல்லார போக்கஸும் ஓ என்னவாம் அப்படியா இந்த இடத்துல ஊர்வலம் அந்த இடத்துல ஊர்வலம் கடையா பார்த்தா இதுல எல்லாத்துக்கும் மேலாத லைட்டும் இல்ல அடிக்கடி எவ்வளவு அதிபரம் லைட் இல்லைன்னு ஒன்மை இல்லையா அதுவும் அநேகமான நேரத்தில் என்ன டைம் என்ன டைம்ல நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியாது என்ன டைம் வருமென்றே தெரியாது இங்கிலீஷ் வால்யூமா பார்த்தேன் ஆக இருள் வேர்க்கிறது விடுவோம் இருள் ஒன்றை செய்யலாது படிக்க போவாது ரைட் பதினேழு 14 நான் உலகத்தான் அல்லாதது போல இயேசுவா தாம் உலகத்தான் அல்ல என்றதை சொல்லி சமன் இவர்களும் உலகத்தான் அல்ல என்னொரு ஆழமான ஒரு அறிக்கை தமக்கு ஈக்குவலாகிறார் அவரது நிலை நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல யார் அவர்கள் நடியினால் வெளியாலே இழுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பேர் தான் எக்லேசியா I will build my church என் சபையை கட்டுவேன் என்று சபை என்ற ஒரு அர்த்தம் உப்பு புளி இல்லாத ஒரு சொல் சபை 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 மத்திய 16 அதுக்கு பிறகு இந்த கல்லின் மேல் கல்லது டாடி வெளிப்படுத்தின வெளிச்சம் பீட்டருக்கு அதான் கல்லு அது உயர்ந்த தேவன் டாடி மகனை வெளிப்படுத்தாமல் மகனை யாரும் அறிய மாட்டான் மத்திய 11:27 ஓகே a very strong stubborn declarations வழியாக கூறப்பட்ட அறிக்கை நான் உலகத்தான் அல்ல டாடி இயேசுவை சொல்றார் அதே போல இவர்களும் உலகத்தார் அல்ல டாடி யார் சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி அறிந்தார்கள் வழியால் அழைக்கப்பட்டவர்கள் இயேசுவை போல உலகத்தார் அல்ல இப்ப அப்படியா இருக்கு கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களின் வாழ்க்கை
ஆகையால் உலகம் பேயின் சூழலுக்குள்ளாய் கிடக்கும் ஜனங்கள் எல்லாரும் யெகோவாவின் வாழ்க்கை இல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் முதலில் அவர்கள் உலகத்தார் வெளியே கொண்டு வரப்பட்ட எக்லேசியா அவர்களை பகைப்பார்கள். ஆகையால் உலகம் நீர் வெளியால அழைக்கப்படாத ஜனங்கள் இவர்களை பகைக்கிறார்கள். உலக கிறிஸ்தவன் மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், சிபிஎம், ஏஓஜி, லைட் ஹவுஸ் எவனாயும் இருக்கட்டும், வெளியால அழைக்கப்பட்டவனை பகைப்பான், பல்லு கடிப்பான், மந்திரவாத ஜபம் பண்ணுவான். பின்னாலே பல சொற்களால் கடிப்பார்கள், புறங்கூறுவார்கள். வெளியாலே கிறிஸ்தவர்கள், உள்ளே ஓநாய்கள். இவர்கள் தான் உலகத்தார். நீர் அவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளும்படி, அதாவது இப்படியான வஞ்சிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்தில் இருந்து எடுத்து போடும்படி நானும் மட்டும் கேட்கவில்லை. Using the word cosmos, உலகத்தார். நீர் அவர்களை தீமையிலே என்று காத்துக்கொள்ளும் வேண்டிக் கொள்கிறேன். தீமை பலவிதமான நெருக்கங்கள், குற்றச்சாட்டுகள், பலவிதமான பொறிகள் செய்து கொண்டு தெரிவார்கள். வெளியாலே அழைக்கப்படாத கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட உலகத்து ஜனக்கூட்டம், உலகத்தார். இப்ப விளங்கிட்டுதா? நீ உலகத்தானா அல்லது வெளியே அழைக்கப்பட்ட யேசுவாவை போல நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. It took me about 39 years to know that. 39 வருஷங்களுக்கு நான் வாசிச்சிருக்கிறேன். The light of the righteous is always progressive. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் நீதிமான்களுடைய வெளிச்சம் அது பெருகிக் கொண்டு போகும். நீதிமொழிகள் 4:18. இருபதாம் ஆண்டு வெளிச்சத்தில் இப்ப ஜெபிக்க முடியாது. 2010 ஆண்டு ஜெபி No. 2000 ஆண்டு வெளிச்சம் இப்ப காணாது. அது பெரிய கொண்டு போகும். இப்ப சொல்லு, நீ யேசுவை போல உலகத்தான் இல்லையா அல்லது உலகத்துக்குள்ளே கிடக்கிறாயா? அவர் வெளியே அழைக்கப்பட்டவர் யேசுவின் வாழ்க்கையை கொண்டு அவர்கள்
அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையை இருதயத்திலே வைத்து பாகமம் 6:6 இப்போதான் பழைய முதல் உடன்படிக்கையில் தான் you have to keep the laws, the கட்டளைகள், உண்மை போதனைகள் எல்லாம் இருதயத்தில் வச்சிருக்கோம். என்ன புதுகமான கிறிஸ்டியன்? I know Christian. யேசுவாவுக்கு சொந்தமான ஆடு அவரை பின்பற்றுகிறது. உலகத்தை எதையும் வழியால் அழைக்கப்பட்டவர்கள் யேசுவா தம்மை அவர்களுக்கு ஒப்பிடுகிறார். நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. யேசுவா உலகத்தான் அல்லாதது போல என்று சொன்னது எது? பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் என்னை அதிகாரப்படுத்த முடியாது. மனிதர்களுடைய விருப்பமோ அல்லது எவர்களுடைய ஆலோசனை அதிலே நான் நடப்பதில்லை. டடியின் ஆலோசனையிலே நான் நடக்கிறேன். என் சித்தத்தை அல்ல, என் டடியின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன். யோவான் 4:34. நீ பைபிளை எடுத்துக்கொண்டு தெரிந்தால் பிசாசு வல்லமைக்குள்ளே கிடந்து நீ எங்க போற வரையண்டு நெய் 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 என்று நினைச்சு கொண்டு மற்றவர்களை திட்டு திட்டு திட்டி போன் எடுத்து அங்கேயும் இங்கேயும் கழிச்சு அவங்களோட குடும்பத்தோட புருஷனோட உலக புருஷனோட என்ன வேறு புருஷனோட முழு உலகம் முழு பேய். அதான் யேசுவா செய்வார். எப்படி எனக்கு கூட ஏதாவது பிரச்சனை டேனியல் மகன் என்னோட பேசுவார். அவரையும் போய் என்ற பஞ்சாதியோட பேச யார் உலகத்தார், யாரு வெளியால வந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறது உலகம். கிறிஸ்தவன் என்னது பேரை கொண்டு சரியா அந்த சர்ச் என்ற இங்கிலீஷ் சொல்லு அதையும் வச்சு வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் தான் அவன் கிளைசியா இவன் போட்டிருக்கான் சர்ச். கள்ளங்கள் மொழிபெயர்ப்பாளர்களும் வஞ்சிக்கப்பட்ட கள்ளங்கள் ஆக்களுக்கு தெரியக்கூடாது. சர்ச் 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 எல்லாமே சர்ச். நீ எங்க இருக்கிறாய்? நான் உலகத்தார் அல்லாதது போல உலகத்தார் இவர்களும் இந்த பிள்ளையும் உலகத்தான் அல்ல என்று ஒண்ணு குறிச்சு சொல்லலாமா? அதை ஏற்றுக்கொள்வியா? 17, 16 நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஏன் இது 2 சொல்ல? அவ சொல்லலாமே மன், இப்படி இப்பதான் நீ சொன்ன. நீ repeating again. திருப்பி சொல்றார்.
இயேசுவின் வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளாமல் மனம் திரும்பி ராஜ்யத்தின் செய்தியை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போகாமல் நாள்தோறும் உலகத்திலே இருந்த குஷியாக இருந்தோடு ஆக்களை சுரண்டி கொண்டு தங்களுக்கு என்ற ஒரு சிறிய கூட்டங்கள் ராஜ்யங்களையும் ஏற்படுத்தி தங்களை தாங்களே உருட்டு வழிகாட்டிகளாக ஏற்படுத்தி என்ன வார்த்தை கேட்பார்கள், நான் உங்களை அறியேன். அவர் ஆடுகளைத்தான் அவருக்கு தெரியும். பண்ற பேசித்தனம் எல்லாம் பண்ணி போட்டு மனம் திரும்பாம போய் கூட்டம் வைக்கிறது, ஆக்களை கூப்பிடுறது, ஏழைத்தான் சொல்லி பீட்டர் 2 Peter 2 அதிகாரம் 1 தொடக்கம் 15-20 வார்த்தை வரை விபச்சார கண்களோடு ரெண்டு தடவை இயேசுவா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் ஒளிமை பாருங்க. இவர்களும் உலகத்தார் அல்ல, அதாவது அவர் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்க நீத்தல் கொள்றாங்க. ஓகே, பட் ஆழமான காரியம் என்று கேட்டால் வரும் உலகத்து கிரைஸ்தவர்கள் எனப்பட்ட மனிதர்கள் உள்ளே ஓநாய்களாக இருக்கிறார்கள். ஆனா சுயர்களை பார்த்து சொல்றார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆகையினாலே சொன்னாங்க அறிய வேண்டியது நான் உலகத்தானா அல்லது உலகத்தான் இல்லையா? இதை வச்சு படிச்சு எந்த ஒரு பேர் கொண்ட ஒரு சபைக்கு போறதுனாலும் பரவாயில்லை, சபையையும் பேரையும் சொன்னதையும் விட ஒரு கேள்வி, நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? உலகத்தில் அந்த ஜன கூட்டத்தின் வாழ்க்கையில அல்லது இயேசுவை போல
டடியின் சித்தத்தை செய்ய அவர் கட்டளைகளுக்கு யேசுவா கீழ்ப்படிந்தது போல நீயும் கீழ்ப்படிந்து இந்த உலகத்தை அனுபவித்தாலும் அனுபவியாதவர்கள் போல, அழுதாலும் அழாதவர்கள் போல, மனைவி உள்ளவர்கள் மனைவி இல்லாதவர்கள் போல எப்படியாய் ஜீவிக்கிறாயா? களவெடுத்த பொருட்கள் திருப்பி கொடுத்தாச்சா? களவெடுத்த காசு, களவெடுத்த காணி, அப்படியானால் மனம் திரும்பவில்லை. எந்த பேயும் இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் பேர் மாத்தியாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஏதோ ஒரு சபையின் பேர் எழுதுகிறார். எங்கே இருக்கிறாய்? உலகத்திலே முன்பு கிறிஸ்தவர்களாக கத்தோலிக்க, மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன், அது இது ஆவிக்குரிய அப்படி இருந்தாலும் இங்க ஒன்று நடக்கவில்லை. அங்கே நடந்த வழியால் அழைக்கப்படவில்லை. அந்த நேரம் வாழ்க்கை நடைபெறும் செத்தவர்களாக, பாவத்தினால் செத்தவர்களாக இருந்தோம். தேவனுடைய காரியங்களுக்கு எபேசியர் 2:1 அவைகளில் முக்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை உலகத்தில் இருந்து வெளியே அழைக்கப்படாத ஆட்டத்தோல் போத்திய ஓநாய்கள் அப்படியாய் நாங்கள் இருந்தோம். நான் கத்தோலிக்க, நான் மெத்தடி, ஜேபிஎம், அது இது, நான் ஆவிக்குரிய போயிட்டு போட்டு கிடைக்க வேண்டும். பொது ஜனங்களை வஞ்சிச்சது காணும். உலக வளர்ச்சிக்கு ஏற்றபடியாகும். கீழ்படியாம என்ன கீழ்படியாம அவருடைய கட்டளைகளுக்கு இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிற பிசாசனுடைய அசுத்தாவிகளுக்கு, அந்த ஆவிகளுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டோம். அந்த ஆவிகள் எங்களை வழி நடத்தியது. அவர்களுக்குள்ளே யார்? அவர்களுக்குள்ளே உலகத்துக்குள்ளே தேவனற்றவர்கள், யேசுவா இல்லாதவர்கள், ஆனால் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முக்காலத்தில் நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது உடலும் மனமும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களை யார் மற்றவர்கள்? உலகத்தார். தேவனுடைய கோபத்தின் பங்கானவர்களாக இருந்தோம். வழியாலே அழைக்கப்பட்டவர்களை கிளேசியா, அவர்கள் மனம் திரும்பி வார்த்தையை கேட்டு கட்டளைகள் படித்து பின்னாலே போகிறவர்கள். உலகத்தை காப்பி அடிக்க மாட்டார்கள். அவர்களை தந்த என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு
எப்படியும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. No other way. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தான் அல்ல. அவர் சொல்லவில்லை நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறது போல இவர்களும் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறார். No, he is using the word world. Very important. இந்த கேள்விதான் கேட்டார் ஆதாமிடத்தை, where are you? இருக்க வேண்டிய இடத்தை கீழ்ப்படியாததினாலே இழந்தான். ஏதேனில் இருந்து வெளியே போக வேண்டி இருந்தது. இப்ப இவர்கள் உலகத்துக்குள்ளே வருகிறார்கள். சாத்தானின் அதிகாரத்துக்கு கீழே இவர்கள் வெளியே அழைக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் பேரு எக்லேசியா. உலகத்தாரை போல மன்னிக்காது தெரிகிறாயா? யேசுவா சொன்னாரே மன்னிக்கும்படிக்கு. அல்லது உங்கள் டாடி உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்று. அப்படி என்றால் ராஜ்யத்துக்கும் பிரவேசம் உனக்கே இல்லை. பேய்கள் வந்து உன்னை பிடிக்கும்படி செய்வார். பேய்கள் பிடிக்கும்படிக்கு டாடி செய்வாரா? உனக்கு வேத வாக்கியங்கள் தெரியாது. எப்படியே உங்கள் டாடியும் செய்வார். உபாதிக்கிறவர்கள் கையிலே உங்களை ஒப்புவிப்பார். ஒளியாலே அழைக்கப்பட்டவர்களுக்கு சுவாபம் மன்னிக்கிறது. மன்னிச்சு உன்னுடைய சந்தோஷத்தை பாதுகாத்து முன்னால் ஓட வேணும். ஓட்டத்தில் receive the blessing. Yabreka Yehova Smreka Yair Yehova Panavelika Vyodeka Iza Yehova Panavelika Vaizamika Shalom. Yehova உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாக இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவார். டாடிக்கு சித்தமானால் இந்த செய்தியை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவேன். அப்படியான பலவிதமான தடைகள் வந்து மனுஷனிடத்திலே கேட்ட ஒரே ஒரு கேள்வி, அவனிடம் மாறிய பொழுது, அவன் நிலைமை மாறிய பொழுது டாடியும் மகனும் வந்து where are you? இன்றைக்கு அந்த வார்த்தை உன்னோடு பேசட்டும். where are you? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. வெளியே அழைக்கப்பட்டவர்கள் மறுபடியுமாக உலகத்துக்குள்ளே போகலாம், போய் பிடிபடலாம்.
அந்த நேரம் யேசுவா சொன்னார், அவர்களின் பின்னிலைமை முன் நிலைமை விட படும் மோசமாக இருக்கு. இவையாவும் கூறப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ். யேசுவாவை போல நான் உலகத்துக்குரியவன் அல்லவா, அல்லது உலகத்தானா? ஓடி வலிக்கும். ஏன் உன்னை வஞ்சிக்கிறாய்? ஜேம் சொன்னான், வார்த்தையை கேட்டு போட்டு கீழ்படியாம சும்மா தட்டி போட்டு போவாது. உன்னை நீயே வஞ்சிக்கிறாய். உனக்கு பேய் தேவையில்லை. என்னை நேசிக்கிறவனே என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறான். அடுத்தது என்ன? ஸ்ரீலங்காவிலே God bless you. Till we see you tomorrow. Shalom.